திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு புகுந்து 3 பேரை கொன்றுவிட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரம் செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், தற்பொழுது 3 பேரை கொன்று பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளர்கள் குறித்தான தகவல் ஏதும் கிடைத்துள்ளதா? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ராம்குமார், அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ரேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் தெய்வசிகாமணி அலமாத்தாள் தம்பதியர். இந்த நிலையில அவர்களது மகன் ஐடி நிறுவனம், அதாவது செந்தில்குமார் என்பவர் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். நேற்று இரவு 3 பேரும் வீட்டில் இருந்த பொழுது அங்க வந்த மர்ம நபர் சிலர் அவர்கள் 3 பேரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடி உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை அவர்களது தோட்டத்திற்கு அருகாமையில் இருப்பவர்கள் பார்த்த பொழுது அவர்கள் வீட்டில் வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக 3 பேரும் கிடந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவினாசிபாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த பல்லடம் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடம் விரைந்து தடயவியல் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ராம்குமார், மேலும் சாலமன், தற்பொழுது 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இது அங்கிருக்கக்கூடிய உள்ளூரை சேர்ந்தவர்கள் தானா அல்லது வெளியூரை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு தடயம் ஏதேனும் கிடைத்துள்ளதா? இது குறித்தான காவல்துறை விசாரணை என்ன சொல்றாங்க? நிச்சயமாக ராம்குமார், அதாவது தற்பொழுது அதற்கான எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவில்லை. போலீசார் தற்பொழுது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது பார்த்தோம்னால் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் குவிக்கப்பட்டு இங்கே தடயங்களை சேகரித்து வருகின்றனர். தற்பொழுது வரை எந்தவித தடயங்களும் கிடைக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதன் காரணமாக அப்பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. பல்லடம் பகுதியில் இதேபோல் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், சாலமன், மோப்பனாய் உதவியோடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்களா? மோப்பனாய் எத்தனை கிலோமீட்டர் குறிப்பாக சென்றுள்ளது? இது குறித்தான தகவல் எதுவும் பதிவாகி உள்ளதா? நிச்சயமாக ராம்குமார், மோப்பனாய் வரவழைக்கப்பட்டுள்ளது. ராம்குமார், இன்றளவும் மோப்பனாய் வரவில்லை. தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் கால் தடங்கள் யாராவது அந்த வழியில் புதிதாக வந்திருக்கார்களா, நோட்டமிட்டு சென்றிருக்கார்களா, வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களா என்பது குறித்த ஒரு விசாரணையை தற்பொழுது துரிதப்படுத்தியுள்ளனர். ராம்குமார், சாலமன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் எதுவும் பதிவாகி உள்ளதா? அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா? நிச்சயமாக ராம்குமார், இந்த பகுதியானது ஒரு விவசாய பகுதியாகும். அதுவும் கிராமத்தை சார்ந்த பகுதியாகும். சுற்றி பார்த்தோமானால் வீடுகள் அந்த அளவுக்கு இல்லை. இந்த பகுதியில் அவர்களது வீடு மட்டும் தோட்டத்தில் உள்ளது. அதாவது குறிப்பாக முக்கியமான நகரத்திலிருந்து இந்த வீட்டிற்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். ராம்குமார், அதனால் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவில்லை. மேலும் கொலையாளிகள் எந்த பகுதி வழியாக வந்தார்கள், எவ்வாறு சென்றார்கள் என்பது கூட கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ராம்குமார், சாலமன், தகவலுக்கு நன்றி.